ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை அவர் புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த நாளும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர் 6 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்கள், பவுல் இந்த இடத்துல எபேசியருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் தைரியமா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான வாக்கு எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் எனக்கு வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷத்தின் ரகசியம் இன்னைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. சுவிசேஷம் என்று சொன்னால், சுவிசேஷம் ஒரு ஒளியை போன்றது. அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஒளியின் தேசத்திற்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரிதான பாக்கியத்தை உடைய ஆண்டவருடைய காரியம் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. இயேசுவை பற்றி சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுடைய சமூகத்தை தேடுங்கள் சொன்னால் ஏதோ ஒரு மத ரீதியாகத்தான் பார்க்கிறார்கள் ஒழிய, இது ஒரு மார்க்கம், மரித்த பின்பு நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழி அதில் வைக்கப்பட்டிருக்க என்பதை அநேகர் இன்று வரை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய கடமை என்ன? பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், எனக்கு தைரியம் வேண்டும். தைரியமா சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும், பயப்படக்கூடாது. ஏன்னால் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அநேக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை. அநேகர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் எதிர்ப்பார்கள். பின்பு புரிந்து கொண்டால் என்று சொன்னால் மனம் வருந்துவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. சிலர் வெட்கப்படுவார்கள். அது எப்படி போய் இவங்ககிட்ட எல்லாம் போய் பேச முடியும்? எப்படி போய் இதெல்லாம் சொன்னா அவங்க என்ன எப்படி நினைப்பாங்க? அவங்களாம் பெரிய ஆட்கள் அல்லவா? அல்லது என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க? இப்படி எல்லாம் பயப்படுகிற கூட்டங்கள் இருக்கிறது. தொடக்கத்துல ரட்சிக்கப்பட்டவுடன் எல்லாரும் போய் சுவிசேஷத்தை தைரியமா சொல்லுவார்கள். எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லோரும் பரலோகத்துக்கு வரணுங்கிற வாஞ்சை இருக்கும். ஆனால் பின்பு போக போக அப்படியே மழுங்கி போய்விடும். ஆனால் பவுல் சொல்லுகிறேன், இந்த தைரியத்தை நான் இழந்து விடக்கூடாது. தைரியமாய் ராஜாக்கள் முன்பாக நின்றாலும் சரி, அதிகாரிகள் முன்பாக, ஆளுகை முன்பாக நின்றாலும், யார் கொடூரமான மனிதனுக்கு முன்பாக நின்றாலும் தைரியமாய் இயேசுவை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வருகை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, அந்த பரலோக வாழ்வை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நான் பேச வேண்டும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட தைரியத்திற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் சொல்லி ஒரு வேண்டுதல் வைப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட தைரியம் இருக்கிறதா? தைரியமா இயேசுவை குறித்து சொல்ல முடிகிறதா? ஏதோ மதத்தை பரப்புகிறோம் என்று சொல்லல. ஆண்டுடைய அன்பு, அவருடைய நேசம், அவர் எவ்வளவாய் மாற்றங்களை கொண்டு வர அவரால் முடியும், முடியாததெல்லாம் முடிய செய்வார் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லவா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள். இவர் என்ன பண்ணுவாரோ, மாதத்துக்கு 2 முறை ஹேர் கட் பண்ணிக்கிட்டு முடி வெட்டுவதற்கு கடைக்கு போய் முடி வெட்டிட்டு வருவாரா. மனைவி சொல்லுவாங்களாம், உங்களுக்கு தான் தலையில அதிகமா முடியே கிடையாது, இதுல வேற 2 திருப்பு போய் வெட்டணுமான்னு சொல்லி. பிள்ளைகள் சொல்லுவான், டாடி இன்னைக்கு என்ன முடி நல்லாவே வெட்டலையா, எங்க வெட்டினீங்க, அந்த வெட்டினது ஆள் மாறிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்படி சில மாதங்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்க இப்படி கொடி வெட்டிட்டு வந்ததும் பரியாசம் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சாதுக்கு, இந்த ரகசியம் தான் என்ன சொல்லுங்கப்பான்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கும்போது வீட்டுல மதிய உணவை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து பேசும் பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு முறையும் முடிவெட்ட போறது ஒரே கடைக்கு நான் போக மாட்டேன், வெவ்வேறு கடைக்கு போவேன். போகும் பொழுது என்ன பண்ணுவேன், போய் அங்க முடிவெட்டும் பொழுது அந்த முடிவெட்டுகிற கடை இன்னொன்னு டீ கடை, பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்க உலகத்தின் காரியங்கள், அநேக அரசியல் மற்ற காரியங்கள் பேசுகிற கூட்டம் இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். நாம் போய் உட்கார்ந்த உடனே இயேசுவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய நேசத்தை குறித்து, அவருடைய வருகை குறித்து, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த மறுமை குறித்துலாம் அந்த முடிவெற்ற தம்பிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களும் கேட்கிற மாதிரி அவனோட அப்படியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் கேட்டுட்டே முடி வெட்டிட்டே இருப்பான். நானும் அவன் முடி வெட்டின மாதிரி ஆச்சுது, சத்தியத்தை சொன்ன மாதிரி ஆச்சு, சந்தோஷமா வந்துருவேன். 2 முறை வெட்டுறேன்னா இன்னொரு கடைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, மாதத்துல 2 முறை. அதனால அங்கு போவேன். அங்கு நான் சும்மா போய் இயேசு ஏத்துக்கன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். முடிய வெட்டும்போது அந்த கடையில் இப்படி நான் அநேக கடைகளுக்கு நான் இப்படியே போவேன். மாதத்துக்கு 2 கடை, அடுத்த மாதத்துக்கு 2 கடை, இன்னொரு இடம், அப்படி போய்கொண்டே வந்துட்டு இருக்கிறேன். இதுதான் அதனுடைய ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் செய்துட்டு இருக்கிறேன் சொல்லும் போது பிள்ளைகளும் மனைவியும் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். பாருங்கள், எனக்கு செலவாகுதுன்னு நான் பார்க்கல, ஆனா இயேசு குறித்து சொல்லக்கூடிய பாக்கியம் அங்க உண்டாகுதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னாராம். நாம் இன்னைக்கு எப்படி ஊர் கதைகளை பேசுறோம், உலக கதைகளை பேசுறோம், குறை சொல்றோம், நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். இப்படியே தானே வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு ஆண்டவருடைய அன்பு குறிச்சு சொல்லுவோமா? கவலையோடு இருக்கவங்க பார்த்து, கவலைப்படாதங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், நிச்சயமா ஏசு அற்புதத்தை செய்வான்னு சொல்லி பாருங்களேன். ஏசுகிட்ட உங்க காரியத்தை கொடுத்து பாருங்கன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். மாற்றத்தை செய்கிறவர்கள் மட்டுமல்ல, சொல்லுகிற நீங்களும் பார்ப்பீர்கள். இதுதான் உண்மை.
ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி எங்களுடைய அன்பை அனுபவிக்காத கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில இருக்கிறாங்க. இரத்தத்தை செந்தினீர் என்கிற அந்த செய்தி கூட என்ன சென்றடையவில்லையே. என் உயிரோடு எழுந்தீர் என்பது செய்தி என்ன யாரும் அறியவில்லையே. இன்றும் பரலோகத்திலே பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்கிற சிந்தை கூட இன்றைக்கு அநேகருக்கு தோன்றவில்லையே. மீண்டுமாய் வரப்போகிறீரே. அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மனுக்குலமோ விட்டு தூரமாய் போய் தன் இஷ்டப்படியே வாழ்ந்து எதிலும் திருப்தி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை முடித்துக் கொள்ளத்தானே தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் மாறும்படியாய் சுவிசேஷத்தின் ஒளியாகிய இயேசு அந்த குடும்பங்களிலே உதிக்கும்படியாய், அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய், மாற்றங்கள் ஏற்படும்படியாய், இருள் மறையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருகிற மனிதர்களை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுவோம். கர்த்தர் நமக்கான அந்த பலத்தை கொடுப்பாரு, கிருபை கொடுப்பார். இது நிமித்த அநேகர் கிறிஸ்துவின் பக்கமாய் வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.